சாமானியன் படம் பண்ண இருந்துச்சு. ஒவ்வொரு சாமானியனும் பார்க்க வேண்டிய படங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி நடித்து கடைசியாக 23 வருஷம் அதை நடிச்சு 2002 நடித்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் நடிச்சிருக்காரு. படம் வந்து ரொம்ப சிறந்த படம். வங்கியினால் பாதிக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்கி பாதிக்கப்பட்ட அனைவரும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம் இது. கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பற்றி சில விஷயங்கள் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க படத்தை. ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ராமராஜ படம் வந்து இத்தனை நாளாக பார்த்தா ஒரு கிராமத்தை நோக்கியே பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி ஹாலிவுட் லெவலில் வந்து சிட்டி லெவலில் காட்டுறாங்க, பேங்கை காட்டுறாங்க, ராபரி மாதிரி ஒரு இதில் கொண்டு வராங்க. என்னடா இது ராமராஜ படமா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் ஆஃப்டர் இன்ட்ரோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க கிராமத்தில் கதையை மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க. படம் இன்ட்ரோலுக்கு மேலே தான் சாங்ஸ் இருக்குது. ரெண்டுமே இளையராஜா எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வங்கியில் கடன் வாங்கி லோன் தவணை கட்ட முடியாமல் கணவன் மனைவி குழந்தை உயிரிழந்தது தான் படத்துடைய சப்ஜெக்ட். அதுதான் ட்விஸ்ட்டு. அதை விட இது சூப்பருங்க. படம் வந்து இதில் வந்து நல்ல சப்ஜெக்ட் இருக்குது. இது அதை நான் சொல்லலை, ஒவ்வொருத்தரும் நல்லா பார்க்க வேண்டிய திரைப்படம். ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுறாங்க. பேங்க்கில் வங்கி வாங்கிட்டு ஒரு நாள் தரமாட்டேன், தவணை தரமாட்டேன், ஒரு நாள் தரமாட்டேன் சாதாரணமாக சொல்கிறாரு. அவங்க டைம் கொடுங்க, கரெக்டாக கட்டிடுவாங்க. நீங்கள் டைம் கொடுக்கறதுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்றத அவர் தெளிவாக காட்டுறாரு. இதில் ராமராஜ் வந்து ஒரு மிலிட்ரி மேனாக வராருங்க. அதனால தான் சாமானியன் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சாமானியனும் பார்க்க வேண்டிய உண்மையான திரைப்படம் இது. வணக்கம்.